நெஞ்சம் நிறைந்த நேயர்களே, உங்கள் அத்தனை பேருக்கும் உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதனின் இனிய காலை வணக்கங்கள். நமது இன்றைய ராசி பலன்கள் நிகழ்ச்சியில் இன்றைக்கி நம்ம பார்க்க போவது மார்ச் மாதம் 7ஆம் தேதி 2026ஆம் ஆண்டு பலன்கள் பார்க்க போகிறோம். தமிழ் வருடத்தில் இது விசுவாவசு வருடம் மாசி மாதம் 23ஆம் நாள். இன்னைக்கு சனிக்கிழமை. சந்திர பகவான் காலையில் 11:42 வரைக்கும் சித்திரை நட்சத்திரத்தில் இருக்கார். பிறகு சுவாதி நட்சத்திரத்தில் அனுக்கிரகம் பண்ணுவார். மேஷராசி என்பர்களே, தொட்டது துலங்கும் அருமையான நாள். ராசிக்கு 7ஆம் இடத்துல சந்திர பகவான் இருக்காருன்னா உடல் சுகம் பெருகும், கல்யாண விஷயம் கைகூடி வரும், கல்வியில் நல்ல வளர்ச்சி வரும், நல்ல நண்பர்கள் கிடைப்பார்கள், ஃபாரின் ஆப்பர்ச்சுனிட்டி கூடி வரும். எவ்வளோ நல்ல விஷயம் இருக்கு பாருங்க. ரிஷபராசி என்பர்களே, புதுசாக வேலைக்கு ட்ரை பண்ணுறீங்கன்னா இன்றைக்கி முயற்சி பண்ணலாம், வேலை கிடைக்கும். பிஸ்னஸுக்கு பேங்கில் போய் கடனுக்கு முயற்சி பண்ணணுமா, இன்றைக்கி முயற்சி பண்ணினால் கடன் கிடைக்கும். இந்த நாள் ரொம்ப அனுகூலமான ஒரு நாள். உங்கள் எதிர்பார்ப்புகள் எல்லாம் பூர்த்தியாகக்கூடிய அனுகூலமான ஒரு நாள். ஹெல்த்தை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கணும். வயிறு பிரச்சனை, ஹெல்த் ப்ராப்ளம் சிலருக்கு இருக்கும். நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கும். மிதுன ராசி என்பர்களே, பூர்வ புண்ணிய அனுக்கிரகம் பரிபூர்ணமாக இருக்கு. சில பேருக்கு கல்யாணம் ஆனதுனால யோகம் வரும், மிதுன ராசிக்காரர்களுக்கு. சில பேருக்கு குழந்தை பிறந்த பிறகு யோகம் வரும். அந்த கிரகம் ஜாதகத்தில் நல்லா இருந்ததுன்னா அதற்கு பிறகு பெரிய வெற்றிகள் வரும். இன்னைக்கு பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் சந்திர பகவான், தெய்வ அனுக்கிரகம் பரிபூர்ணம், குலதெய்வ அனுக்கிரகம் பரிபூர்ணம். இந்த மாதிரியான நாட்களில் ஃபினான்ஷியல் இம்ப்ரூவ்மெண்ட்டும் நல்லா இருக்கும். உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல முன்னேற்றம் தரும். அன்பிற்கும் உண்டோ அடைக்கும் தாள் அப்படின்னு எல்லாத்தையும் ரொம்ப அன்புமயமாக பழகுவீர்கள். உடன் பிறந்தவர்கள் அவங்களோட நல்ல ஒற்றுமையை நிலைநாட்டுவீங்க. நல்ல நாள். கடகராசி என்பர்களே, நல்ல கல்வி வளம் வரும். ஒருத்தர் வாழ்க்கையில் ஜெயிக்கணும்னா நல்ல கல்வி வேணும். கல்வியா செல்வமா வீரமானா எந்தெந்த பருவத்தில் எது வேணுமோ அது கண்டிப்பாக வேணும். படிக்கிற காலத்தில் கல்வி தான் முக்கியம். வித்யா யோகம்னு பேர். நல்ல படிப்பு இருந்தால் போதும். அடிப்படை அதுதான். நம்ம குழந்தைகளுக்கு காசு பணம் கொடுக்கறத விட நல்ல கல்வியை கொடுக்கணும். 1 கோடி ரூபா சொத்தை கொடுக்குறேன்னு சொல்கிறத விட ஒரு நல்ல கல்வியை கொடுத்தால் அவர்கள் வேலைக்கு போய் அவங்க சம்பாதிச்சுப்பாங்க, அவங்க வாழ்க்கையில் அவங்க பார்த்துப்பாங்க, அவர்களுடைய வம்சமும் முன்னேறும். கடகராசிக்காரர்களுக்கு நல்ல கல்வி அறிவு உண்டு. புதுசாக வீடு கட்டக்கூடிய யோகம் உண்டு. சிம்மராசி என்பர்களே, நினைத்த காரியங்கள் வெற்றி பெறும். அனுகூலமான ஒரு நாள். முயற்சிக்கும் காரியமெல்லாம் வெற்றி. புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்து போடுற யோகம். பயணங்கள் பலருக்கு அமையும். இன்னைக்கு எழுத்தாளர்கள் பேச்சாளர்கள் நல்ல பேரும் புகழ் வாங்குவீங்க. நகை, கழுத்து நகை வாங்குவது, வளையல் வாங்குவது அப்படியெல்லாம் இருக்கும். மிகச்சிறந்த வெற்றி வரும். கன்னிராசி என்பர்களே, காசு பணம் சேரணும் சார், என் வாழ்க்கையில் முக்கியம் தான் சார். என் பொண்டாட்டிக்கு ஒரு குண்டுமணி நகைனா வாங்கி கொடுக்கலையே சார் அப்படி வருத்தப்படுறாங்க சிலர். இன்னும் சிலர் என் பையங்க பிள்ளைகளை படிக்க வைக்கிறதுக்கு கையில் காசு இல்லையே சார் இருக்கிறாங்க. இன்னைக்கு நல்ல வருமானம் வரும். பொதுவாகவே என்னுடைய இல்லங்களிலே நல்ல வருமானம் வேணும் கேட்டு ஜோதிடமாக்க வராமல் இருக்கும். அவளுக்கு நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா, வெள்ளிக்கிழமைகளிலே சுக்கிர ஓரை வரும் பாருங்க. அதில் பக்கத்தில் உள்ள அண்ணாச்சி கடையில் போய் கல் உப்பு வாங்கிட்டு வரணும். வீட்டுக்கு வாங்கிட்டு வந்தாலே போதும், செல்வ வளம் வரும். வெள்ளிக்கிழமையில் சுக்கிர ஓரை எதுனா காலையில் 6 to 7, மத்தியானம் 1 to 2, ராத்திரி 8 to 9. இந்த நேரங்களில் கடையில் போய் கல் உப்பு வாங்கிட்டு வந்தால், வாங்கி வந்து வீட்டில் வச்சு வைத்தாலே நமக்கு நல்ல ஒரு செல்வ வளம் பெருகும். இதெல்லாம் தாந்திரிக பரிகாரங்கள் செய்து பார்த்தால் வெற்றி கிடைக்கும். மிகப்பெரிய வெற்றிகள் தேடி வரக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள். துலாம் ராசி அன்பர்களுக்கு அமைகிறது. செல்வ செழிப்பு பெருகும். ஜென்மத்திலே இருக்கக்கூடிய சந்திர பகவான் நல்ல கல்யாண செய்தியை கொண்டு வந்து கொடுப்பார். செல்வ வளத்தை தருவார். குடும்பத்திலே மகிழ்ச்சியை தருவார். வெற்றிகரமான ஒரு நாளாக துலாம் ராசி அன்பர்களுக்கு இந்த நாள் அமைகிறது. விருச்சிக ராசி அன்பர்களே,
விருச்சிக ராசிக்காரர்களுக்கு நினைத்த காரியமெல்லாம் வெற்றி. மனசில் இருக்கக்கூடிய சங்கடம் ஒன்று விலகும். நண்பர்கள் பிரிந்தவர்கள் மீண்டும் சேருவார்கள். குடும்பத்தில் ஏற்பட்ட பிரச்சனை ஒன்று நிவர்த்தியாகும். புதிய சொத்துக்கள் வாங்கும் யோகம் உண்டாகும். தனுசு ராசி என்பவர்களே, லாபத்தில் சந்திர பகவான் மிகப்பெரிய யோகம். ஒரு காரியம் தடைப்பட்டு போயிருந்ததுன்னா தடை விலகி நல்லது நடக்கும். இன்னைக்கு செல்வ வளம் பெருகும். திடீர்னு காசு பணம் வரும். குடும்பத்தில் கல்யாணம் வச்சிருக்கிறேன், என் பொண்ணு கல்யாணம் வச்சிருக்கேன், வருமானம் இல்லைன்னு சொல்லிட்டு போ, திடீர் வருமானம் வரும். குலதெய்வத்தை வேண்டிக்கணும். மங்களகரமான காரியங்கள் கூடி வரும். பிஸ்னஸ் லாபம் தரும். ஆஃபீஸில் சிலருக்கு ப்ரமோஷன் கிடைக்கும். மகர ராசி என்பவர்களே, நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கக்கூடிய ஒரு நாள். சனி பகவான் 3ஆம் இடத்தில் இருக்கிறது விசேஷம். நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கும். தொழில் ரீதியான புதிய ஒப்பந்தங்களில் கையெழுத்து போடுவோம். நல்ல நண்பர்களால் வாழ்க்கையில் உயருவோம். ஃபினான்ஷியல் இம்ப்ரூவ்மெண்ட் ரொம்ப நல்லா இருக்கும். கும்பராசி என்பர்களே, கடந்த 2 நாட்களாக இருந்த மனக்கசப்புகள் இன்னைக்கு விலகும். மனசில் நிம்மதி உருவாகும். பண வளம் பெருகும். சொத்து வாங்கும் யோகம் உண்டாகும். நல்ல செய்திகள் கூடி வரும். உறவினர்களால் சில மனச்சங்கடங்கள் ஏற்பட்டு நிவர்த்தியாகும். நன்மையான ஒரு நாள். மீனராசி என்பர்களே, எந்த விஷயத்திலும் அவசரப்பட வேண்டாம். 3ஆம் நபர்கள் விஷயத்தில் மூக்க நுழைச்சிட்டு சிலர் கஷ்டப்படுவார். இந்த நாளில் பயணங்கள் செய்வதெல்லாம் நம்ம கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது. இல்லை பயணத்தில் கூடுதல் பாதுகாப்பாக இருந்துக்கணும். உடல் நலத்தில் அக்கறை எடுத்துக்கொள்ளக்கூடியவர்கள் பாக்கியவான்கள். நல்ல வருமானம் தரும் ஒரு நாள். அன்பர்களே, நாளைய பதிவில் மீண்டும் சந்திப்போமா?